ஆசிரியர்களையே தேர்ந்தெடுக்காத ஆசிரியர் தேர்வு வாரியம் எதற்கு, அதை இழுத்து மூடுங்கள் என பாமக ராமதாஸ் கண்டனம். இரண்டாயிரத்து 25 சாம்பியன் டிராபி அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா சதம் அடித்து அசத்தல். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து கட்சி தலைவர்களிடமும் ஒருமித்த கருத்து. மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்கப்பட வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைதானே தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அல்ல, கமல்ஹாசன் பேச்சு. சர்வதேச கிரிக்கெட்டில் 19,000 ரன்களை கடந்த முதல் நியூசிலாந்து வீரர் என்ற பெருமையை பெற்றார் கேன் வில்லியம்சன். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க கட்சி வேறுபாடுகள் கடந்து அனைவரும் ஓரணியில் நின்று பாசிச சூழ்ச்சியை வீழ்த்துவோம், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மாநிலங்களவை எம்பி பதவி விவகாரத்தில் தேமுதிகவை சமாதானப்படுத்த அதிமுக முயற்சிப்பதாக தகவல். சத்தியம் வெல்லும், நாளை நமதே என விஜயகாந்தின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவு சிறிது நேரத்திலேயே நீக்கம். தமிழ் மொழி பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும் என பேசும் பிரதமர் மோடியே இந்தியை திணிக்கலாமா என அமைச்சர் ஏவ வேலு கேள்வி. காமராஜர், அண்ணா, கலைஞர் ஆட்சி காலத்தில் கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. ஆனால் மாநிலத்தை கேட்காமல் புறந்தள்ளிவிட்டு மத்திய அரசே கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றியது எனவும் குற்றச்சாட்டு. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக சிபிசிஐடி சம்மன். முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் 11ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. அமைச்சர் பொன்முடி மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. செம்மண் குவாரி முறைகேடு தொடர்பான வழக்கு அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு. பொன்முடி மகன்கள், நிறுவனங்கள் என கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ள அனைவரும் நேரில் ஆஜராக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சம்மன்.